ஆல்கஹால் தொடர்ச்சியாக எடுத்தால் என்னாகும்? குடல் புண்ணு மட்டும்தான் வருமா, இல்லை வேறு பாதிப்புகளும் வருமா? வாங்க பார்க்கலாம். ஹாய், ஐ எம் டாக்டர் கிருஷ்ணகுமார், கன்சல்டன்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், பிரேமா ஹாஸ்பிட்டல், கனியூர், கோயம்புத்தூர். ஆல்கஹால் வந்து இந்த சோஷியல் ட்ரிங்கர் அப்படின்னு சொல்லுவோம், அக்கேஷனல் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கஹாலை க்ரானிக்காக அடிக்ஷனோட ரெகுலராக எடுக்கிறவங்களான்னு சொல்லுவோம். இந்த மார்னிங் டைம் எந்திரிச்ச உடனே ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ ஆல்கஹால் எடுத்துகிட்டு ஆல்கஹாலை நிறுத்தினா அவங்களால திரும்ப ஆல்கஹாலோட எண்ணெய் குடிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப அக்ரெசிவாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த மார்னிங் டைம் ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறவங்கள ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறோம், பார்ட்டிக்கு போகிறோம், என்றைக்கோ ஒரு நாள் ஆல்கஹால் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அக்கேஷனல் ஆல்கஹாலிக்காக சொல்கிறாங்க. ஆனால் அந்த அக்கேஷனல் ஆல்கஹாலிக்கும் ரெகுலர் ஆல்கஹாலிக்காக மாறுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசனோ ஒரு சூழ்நிலைகளோ அமைஞ்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரெகுலர் ஆல்கஹால்